மீனாட்சி, நீ அனாவசியமா டென்ஷன் ஆகாத. இத நான் சொன்னதானே பிரச்சனை. இத சொன்னதே வசுதான். உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே போய் அவகிட்ட கேளு. அவ இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்க, என்ன வந்து கேளு. ஆனா ஒரு விஷயம் மீனாட்சி, நீ நினைக்கிற அளவுக்கு வசு ஒன்னும் அவ்வளவு நல்லவ இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல அவ தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. அத நீ இன்னைக்கு புரிஞ்சுப்ப. எங்க அப்பா, இது என்னடா அடுத்த சிக்ஸரா? செம்மையா இருக்கே. மாமா, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. கேக்குறதுக்கு என்னமோ இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா இது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேனே. இருங்க இருங்க, என்னோட சூப்பர் பிரெயினை யூஸ் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். உங்க ஐடியாவோட அசலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாட்டி, என்ன சொல்றீங்க? அட ஆமா முதலாளி அம்மா, இதே மாதிரி ஒரு தமிழ் சினிமால கதையே வந்திருக்கு. படத்தோட பேரு ரோமியோ ஜூலியட். இந்த ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணுவாங்க. பாட்டி, வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமால காட்டுறாங்க, இதுல என்ன பிரச்சனை? கரெக்டா கேட்டீங்கம்மா, கரெக்டா கேட்டீங்கம்மா. வர 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 முதலாளி அம்மா, டர்ன் திஸ் சைடு. முதலாளி அம்மா, சினிமாவில வர்றது வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு கிடையாது. அது சினிமா மாதிரியே கிளைமேக்ஸ்ல சிங்க் ஆயிடுச்சுன்னா. அப்படி என்ன கிளைமேக்ஸ்? எந்த ஹன்சிகா ஜெயம் ரவிக்காக பொண்ணு பார்த்தாலோ அவளே மனசு மாறி மறுபடியும் ஜெயம் ரவியையே கல்யாணம் பண்ணிப்பா. ஒருவேளை அந்த மாதிரி இந்த கல்யாணமும் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? அது சினிமாமா, இது வாழ்க்கை. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேம்மா. வசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அதுவும் அவ சம்மதத்தோட. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையை பார்த்துட்டு அவ போக போறா, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போக போறேன். நீங்க அனாவசியமா கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லம்மா. நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத பாருங்க முதலாளி அம்மா, வசுவை வீட்டை விட்டு அனுப்பணும்னா இப்பவே அவளை தொடப்பக்கட்டையில 2 சாத்தி கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பணும். அதை விட்டுட்டு வெண்ணைய வச்சுக்கிட்டு மயில பிடிச்சு பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீர்சனத்தை எல்லாம் செஞ்சு இவர் அவளை அனுப்பி வைக்க போறாராம். எனக்கு என்னமோ தம்பி மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. பாட்டி, இந்த வீட்டோட கௌரவம் என்னன்னு தெரிஞ்சவன் என் பையன். கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி சண்டை போடுறதெல்லாம் இங்க நடக்காது. எது நடந்தாலும் நடந்த தடம் தெரியாம நடக்கணும். அதுக்குதான் அர்ஜுன் திட்டம் போடுறான். நான் வேற மாப்பிள்ள பாருன்னு சொன்னா அவரை பாத்துருவாரா? இல்ல கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துருவாரா? இல்ல இன்னொருத்தர் கூட சேர்த்து வச்சு பாக்க அவரு மனசுதான் ஒத்துக்குமா? அது நிச்சயம் நடக்காது மீனாட்சி. அவர் இந்த கேம்ல நிறைய கத்துப்பாரு. அவர் காதல அவர் தேடி கண்டுபிடிப்பாரு. அவரை என் பக்கம் இழுக்க இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஆனா நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா அவர் என் பக்கம் வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. புரியுதுக்கா, உங்க லவ் உண்மையானது. அதனாலதான் சொல்றேன், நீங்க இதுல ஜெயிப்பீங்க. தேங்க்ஸ் மீனாட்சி. ஐயோ, எத்தனை படிக்கட்டு. எங்க போய் தொலைஞ்சா இவன்? அடே, அடே, என்னடா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு கிடக்குற? நான் தான் வந்திருக்கேன், வாடா வாடா. காந்தி, நீயா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். டயத்துக்கு வர மாட்டேன். மனுஷனுக்கு பசி உயிர் போகுது. ஆமா, ஐயா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காரு, ஆர்டர் பண்ணிட்டாரு டயத்துக்கு வரதுக்கு. இது என்ன இட்லி? சிக்கன் மட்டன்லாம் இல்லையா? போட்டேனா, ஆர்டர் பண்ணிருக்கேன், வரும். சிக்கன் மட்டன் கேக்குது உனக்கு. அங்க எதுவும் நேரம் காலத்துக்கு தூங்க மாட்டேங்குது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கவலை.
அதனால பிசாசு மாதிரி ராத்திரி முழுக்க அலைஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதுங்க கண்ணுல படாம வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். இதுல டயத்துக்கு வேற வரணுமா? அப்பா நல்ல வேளை ஒரு பிசாசும் முழிச்சுக்கிட்டு இல்ல. பாட்டி ஆ? மீனாட்சி, இவ என்ன இந்த நேரத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கா? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? கையில என்ன தட்டு? யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு வரீங்களா என்ன? ஐயோ, யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிட மாட்டிக்கிட்டே. என்ன சும்மா விட மாட்டாளே. சரி, சமாளிப்போம். பாட்டி என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? என்ன மீனாட்சி பிள்ளை இப்படி கேட்டுட்ட? நான் யாருக்குமா சாப்பாடெல்லாம் கொடுக்க போறேன்? இந்த சாப்பாடெல்லாமே எனக்கு தான். என்ன சொல்றீங்க? நீங்க எங்க கூட தானே உட்கார்ந்து சாப்பிட்டீங்க. மீனாட்சி, மீனாட்சி என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. எனக்கு சொல்லவே வெக்கமா தான் இருக்கு. பாட்டி எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? என்ன வைக்கும்? மீனாட்சி, நான் உங்க கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டது வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் இந்த வயிற்றுக்கு சுத்தமா பத்தவே மாட்டேங்குது மீனாட்சி. நீங்க எல்லாம் இந்த காக்காக்கு போடுவாங்கல்ல, அத்தனோட சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறீங்க. எனக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டா இந்த கடவா பல்லு கூட பத்தாது மீனாட்சி. ராத்திரி எல்லாம் வயிறு கவான் கவான் கவான்னு கத்திக்கிட்டே கிடக்குது. அதான் யாருக்கும் தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு போய் தனியா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். நீங்க யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பீங்கன்னு தான் நான் மாடியில போய் அங்க வச்சு சாப்பிட்டுட்டு வரேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே உங்களோட திங்ஸ் தான் யூஸ் பண்றேன் சார். நீங்க தினமும் பாத்ரூம் குள்ள போறீங்க வரீங்கல்ல, என் திங்ஸ் எதையாவது நீங்க பாத்திருக்கீங்களா? என் சோப்பு, என் ஷாம்பூன்னு எதையாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு இவ்ளோ கேள்வி கேக்குற நீங்க என்னைக்காவது என்ன பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இவ என்ன பண்றா, எப்படி சமாளிக்கிறான்னு எப்பவாவது என்ன பத்தி நினைச்சிருக்கீங்களா? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமாண்டா. வசு, உனக்குன்னு திங்ஸே இல்லையா வசு? நீ வாங்கிக்க வேண்டியதானே வசு? இந்த வீட்ல உனக்கு இல்லாத வேற யாருக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உடனே வாங்கிட்டு வரேன். இது நீங்க மட்டும் இல்ல அர்ஜுன் சார், பல புருஷங்க இப்படிதான் இருக்காங்க. புருஷனுக்காக பிரஷ் கூட மனைவி பார்த்து பார்த்து வாங்கி வைப்பாங்க. சோப் தீந்து போறதுக்கு முன்னாடி அடுத்த சோப்ப டப்பால புதுசா வாங்கி வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்யற மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு பல புருஷங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்க விருப்பப்படவும் மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லி செய்யறது இல்ல சார், தன்னால அக்கறையா செய்யறது. ஒருத்தர் மேல உள்ள அக்கறையில இன்னொருத்தர் பாசமா செய்யறது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சு வெளியில அனுப்பணும். இல்ல இப்படித்தான் தினமும் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான். எல்லாம் என் தலை எழுத்து. தம்பி, புரோக்கர் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். உத்தமன் பார்க்கவே எவ்வளவு பவ்யமா மங்களகரமா இருக்காருல்ல. எனக்கு என்னமோ இவரு இத முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ சார் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல தம்பி. ஐயோ சார், நீங்க நின்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க உட்காருங்க சார். உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாரு, உட்காருங்க. தம்பி எங்கேயோ போயிட்டீங்க தம்பி. உட்காருங்க உட்காருங்க. இனிமே தானே தெரியும், உட்காருங்க. நீங்க மட்டும் பொண்ணு யாரு என்ன பண்றாங்கன்னு சொன்னா மட்டும் போதும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிடுவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உத்தமன் சொல்லிடுங்க. தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி, அதுதான் முறையா இருக்கும். பொண்ணு இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுது. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. பொண்ணை பத்தி மத்த விஷயத்த சொல்லுங்க. பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஒய்ஃப் தான். தம்பி ஒய்ஃப்னா சொன்னீங்க? ஆமா, ஒய்ஃப் தான் சொன்னேன். ஒய்ஃப்னா? ஒய்ஃப்னா மனைவி, பொண்டாட்டி. யோ, காலங்காத்தால உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?
4 இடத்துக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற நேரத்துல கூப்பிட்டு வச்சு லொல்லு பண்ணிட்டு இருக்கீங்களா? புருஷனே பொண்டாடி மாப்பிள்ள பாக்குறானா? நீ டைம் பாஸ் பண்ணி விளையாடுறது நான் தான் கிடைச்சனா உனக்கு? புரோக்கர் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத முழுசா கேளுங்க. என்ன விஷயம் சொல்லு. இப்போ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது தப்பா? ஓயா, பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள பாக்குற ஒரே ஆளு நீதான் ஐயா. இந்த பாரியா, எனக்கு ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதை இருக்கியா? நீ வேற ஆள பாரு. சொல்றது கொஞ்சம் விடியா, சரியான சாவுகிறாக்கி. உத்தமன், இனிமே நீ எனக்கு போன் பண்ண நடக்கிறதே வேற. வருத்தப்படாதீங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் எக்ஸ்ட்ராவே ஆள் சொல்லியிருக்கேன். நான் போய் அடுத்த புரோக்கரை கூப்பிடுங்க. பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள பாக்கணுமா? ஆளை பாரு. நீங்க வாங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. வசு வசு, சொல்லுங்க அர்ஜுன் சார். சீக்கிரம் ரெடியாக. எங்க? உனக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம். ரொம்ப தான் ஃபாஸ்டா இருக்கீங்க போல. எப்படியாவது என்ன இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பிடலான்னு இருக்கீங்க. அப்படிலாம் பேசாத வசு, எல்லாம் உனக்காகத்தானே. நீயா கேட்டது தானே? இல்ல, நான் அத சொல்லல. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ள அப்படியே உங்கள மாதிரியே இருக்கணும். கண்டிப்பா என்ன மாதிரியே தான் இருப்பாரு. பாக்க அப்படியே இருந்தா போதுமா? உங்கள மாதிரியே அன்பா பாசமா காதலா நடந்து பாரா? இது என்ன கேள்வி வசு? அதெல்லாம் அப்படியே தான் இருப்பாரு. அதான் நான் அவர்கிட்ட சொல்லிருக்கிற கண்டிஷனே. அப்போ ஓகே, சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். போ. நக்கலு எல்லாம் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா உன்கிட்ட இருந்து மொத்தமா எனக்கு விடுதலை. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். அர்ஜுன் சார், நான் எப்படி இருக்கேன்? அர்ஜுன் சார், நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க போலாம். அர்ஜுன் சார், ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிளைய பார்க்க போறோம். எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லக்கூடாதா? ஆல் தி பெஸ்டா? ஆல் தி பெஸ்ட் சொன்னாதான் நான் வருவேன். ஆல் தி பெஸ்ட், வா. வாங்க. வசு, உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. உன்னை மாப்பிள்ள பார்த்த உடனே ஓகே சொல்ல போறாரு. ஹலோ, ஓகே சொல்ல வேண்டியது மாப்பிள்ள இல்ல, நான் தான் சொல்ல. நான் சொன்ன கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்களை மாதிரியே அழகா இருக்கணும், உங்களை மாதிரியே லவ் பண்ணணும், உங்களை மாதிரியே என்ன பாத்துக்கணும். அப்பதான் நான் ஓகே சொல்லுவேன். தேவையில்லாம என்ன கம்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியா நான் லவ் பண்ண? நாம ரொம்ப தப்பு பண்ணிட்ட போல இருக்கே. வசு, நீ நினைக்கிற மாதிரி தான் ஒரு பையன் வர போறாரு. நீ வேணா பாரு, அவர் பார்த்ததும் உனக்கு பிடிக்கும் பாரு. முதல்ல அவர் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். வசு, போட்டோல விட நேர்ல மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. நான் எங்க போட்டோவை பார்த்தேன்? என்கிட்ட எங்க காட்டுனீங்க? போட்டோல பாக்கலன்னா என்ன, அதான் நேர்ல பாத்துட்டியே. பாரு பாரு பாரு, ஸ்டைலா வராரு பாரு. என்ன விட செம்ம அழகா இருக்காருல்ல? வசு, நிச்சயமா இந்த மாப்பிள்ள உனக்கு செட் ஆகும் பாரு. அர்ஜுன் சார், அவசரப்படாதீங்க. முதல்ல பேசி பாப்போம். பேசி பாப்போம். ஹாய், ஐ அம் அர்ஜுன். ஹாய், ஐ அம் கதிர். ஓகே 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 ஓகே. வாவ், அழகா இருக்காளே. வசு, உனக்கு ஓகேவா? பேசாம இருங்க. வாவ்,
நீங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல வசு, பழக்க வழக்கத்திலயும் ரொம்ப ட்ரெடிஷனலா தான் இருக்கீங்க. ஐ லவ் ட்ரெடிஷனல். ஆமா, ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணு. அதான் நானே நானே உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னேன். வசு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க இங்க வந்து உட்காந்துக்கலாமே. வசு வசு போய் உட்காரு. ஓகேன்னு சொல்லிடு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். ஏன்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நீ பேசு. கதிர், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஹெவி ஃபீவர் வருது. உடம்பு ரொம்ப முடியல. அப்போ நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? ரொம்ப சிம்பிள். சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி உங்களுக்கு உடனே கியூர் பண்ணிடுவேன். ரிஜெக்டட். ஏயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு உன்னை யாரையா வெங்காயத்தை எடுத்து அக்கல்ல வச்சுக்க சொன்னது? சார் கொஞ்சம் கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். ஏயா, வெங்காயம் தக்காளி விக்கிற விலைக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா? உங்களை மாதிரி ஆளுங்களால தாயா எங்களை மாதிரி 90s கிட்ஸ் பல பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இனியும் ஆன மாதிரி தான். ஆமா, உங்க 2 பேருக்கும் ஜுரம் வந்து படுத்துக்கிட்டா யாரு அவங்கள வந்து பாத்துப்பா? சார் கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கையடியா. சும்மா கத்தாதன்ட்டு பொண்டாட்டிக்கு ஒருத்த மாப்பிள்ள பாக்குறான்னு புரோக்கர் சொல்லும் போதே நான் யோசிச்சிருந்திருக்கணும். சரியான பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. உங்களை நம்பி நான் வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? கதிர் சார், கதிர் சார், கதிர் சார். ஏய் தள்ளு தள்ளு தள்ளு. இது பப்ளிக் பிளேஸ். ரொம்ப முக்கியம். தள்ளு. கதிர் சார், சார் சார் சார். கதிர் சார், கதிர் சார், கதிர் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இங்க பாரு, இனிமே பொண்ணு பாக்குறேன் கிண்ணு பாக்குறேன் அந்த சைடு வந்த நடக்கிறதே வேற. எப்பா, இந்த ஹோட்டல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வைங்கப்பா. சார் கதிர் சார், கதிர் சார். என்ன இப்படி பண்ணிட்டா? அர்ஜுன் சார், நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு மாப்பிள்ளை வேணும். உங்களை மாதிரியே நான் லவ் பண்ணணும். அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நான் இன்னைக்கே ஓகே பண்ண ரெடி. அப்படியெல்லாம் இல்லாம யாரோ ஒருத்தர் கூட நான் எப்படி சார் வாழறது? வசு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒத்து ஒருமான்னு தெரியலையே. என்ன இவரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். அடுத்து வர்றவன் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. ஆனா வசு, நீ கவலைப்படாத. உனக்கு நிச்சயமா என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க பாப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பண்ணி தொலைகிறது? பிடிக்கும். என்ன நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சோ? இல்ல இல்ல இல்ல, வெளியில மழை இடி. அதுக்கு என்ன இப்போ? வசு, உனக்கு தான் தெரியுமே இடினா எனக்கு ரொம்ப பயம்னு. அதனாலதான் பயத்துல அப்படி. அதனாலதான் என்னன்னு கேக்குறேன். வசு, இருந்தாலும் நாளைக்கு நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக போற இல்லையா? ஒன்னா போய் கட்டி பிடிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் கட்டி பிடிச்சேன். நீ தப்பா நினைக்க கூடாதுல்ல. ஐயோ கடவுளே, நடு ராத்திரியில ஏன் அப்படி படுத்துறீங்களோ? புருஷன் கொடுமைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இப்படி எல்லாம கொடுமைப்படுத்துவாங்க? இல்ல வசு, பயத்துல கட்டி பிடிச்சனா ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிச்சேன். ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிக்கும் போதே நீ தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கட்டி பிடிச்சேன்னு செஞ்சத பெருமையா சொல்லி காட்டுறீங்களா? நான் எதுவுமே சொல்லல, தப்பாவும் நினைக்கல. போதுமா? வேணும்னா இன்னொரு 4-5 தடவை கட்டி பிடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்லியா. அப்படியா? பிரச்சனை எதுவும் இல்ல? இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, தூங்கு. அப்புறம் ஐயோ, சாரி சாரி சாரி. இனிமே இடி இடிச்சது, மின்னல் வந்ததுன்னு என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ தூங்கு.
இவ தெளிவா தான் இருக்கா. நாம தான் குழம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த இடி செஞ்ச வேலை. கடவுளே, மறுபடியும் அந்த இடி வரக்கூடாது. ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கீர்த்தி. ஆனா உங்க பேரை நான் கேட்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்? ஏன்னா உங்க பேர் எனக்கு தெரியுமே. ஓ, சிரிக்கிறாளே, அப்ப இந்த மாப்பிள்ள ஓகே ஆயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? அர்ஜுன் சார், எனக்கு இவரோட பேரு பிடிக்கல. பேர்ல என்ன இருக்கு? இப்பதான் ஒரு நொடிக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை நுறுக்கிறாத. இத பாரு, நீ வேணும்னா கல்யாணத்துக்கு பிறகு பேரை மாத்தி வச்சுக்க. அதுல சார் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ முதல்ல அவரை பத்தி கேளு. கேளு 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 கேளு. ஓஹோ, கேளு கேளு. ஓகே ஓகே. உங்க பேரு? கீர்த்தி 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 கீர்த்தி. ஓஹோ, கீர்த்தி, நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? சொல்லுங்க கீர்த்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பாத்துப்பேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் ஒய்ஃப், அதனால உங்களை காலை தரையில வச்சு நடக்க விடாம பாத்துப்பேன். என் உள்ளங்கையில உங்களை வச்சு தாங்குவேன். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்க கையில சின்னதா காயம் பட்டா கூட அதே மாதிரி என் கையையும் காயப்படுத்திப்பேன். உங்களுக்கு ஜுரம் வந்தா எனக்கும் ஜுரம் வரணும். அந்த அளவுக்கு லவ்வபிள் பேரா இருக்கணுங்க. क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சா? சரி, கேள்வியை மாத்துறேன். வசு, பாத்தியா மாப்பிள்ள அப்படியே என்ன மாதிரி இருக்காரு. ஐயோ, ஓகே சொல்லல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. சரி, என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுவீங்க? கேள்வியே வித்தியாசமா இருக்கு. உங்க அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேணா அவங்களே சேர்த்து பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார், இவர் ரிஜெக்டட். ஏன் ரிஜெக்ட்? அவர் நல்லா பாத்துப்பேன்னு சொன்னாரு. சார், நீங்க அப்படிதானே சார் சொன்னீங்க? ஆமா. அர்ஜுன் சார், நீங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணீங்க? என்ன பண்ண நீயே சொல்லி தொலை. எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்க, பாத்திரம் எல்லாம் கூட கழுவி கொடுப்பீங்க. வீட்டுல ஒருத்தர் மாதிரியே இருப்பீங்க. அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? அதெல்லாமா பண்ண? சுத்தமா மறந்து போச்சு. ஆமா சார், யூ சோ ஸ்வீட். யோ உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த காலத்துல அவன் வீட்லயே வேலை செய்ய மாட்டான். சரி, நம்ம வீடு, நம்ம ஒய்ஃப், பாத்திரம் தேய்ச்சா தப்பு இல்ல. நீ என்னடா மாமியார் வீட்டுல போய் வேலை செய்யற? கீர்த்தி, கல்யாணம் ஆயிட்டா அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே, அதனாலதான். ஏய், இதெல்லாம் உனக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. ஹலோ மிஸ்டர், எதுக்கு இப்ப என் செல்லத்தை திட்டுறீங்க? அவருக்கு என் மேல அவ்ளோ லவ் இருக்கு, அதனாலதான் அப்படி செஞ்சாரு. உங்களால அப்படி லவ் பண்ண முடியாதா? சார் 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 சார், இந்த லவ்லாம் அப்போ சார், இப்பலாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் சார். ஏய், என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சியா? உன் பேச்சு கட்டி இங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? எப்படியே என் ஏரியா பக்கம் தான் நீ வருவ, அப்ப பாத்துக்கிறோம் உன்னை. சார் 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 சார், ஐயோ, எல்லா பக்கமும் நமக்கு எனிமிஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. அர்ஜுன் சார், மனம் தளர்ந்துடாதீங்க. நம்ம சீக்கிரமா அடுத்த மாப்பிளைய பார்க்கலாம். இவளுக்கு எப்படியாவது ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இவள் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது. பெத்தவங்க கூட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இவ்வளவு மெனக்கிடுவானான்னு தெரியலையே. ஆனா இவளுக்கு கல்யாணம் பண்ண நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ யோ 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 யோ. அர்ஜுன் சார், ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் சொல்லி ஒரு மாப்பிளைய ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்து பாக்குறீங்க, பேசுறீங்க, ஓகே பண்றீங்க. அப்படியா? சூப்பர். எங்க வர சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த பார்க் ரெஸ்டாரண்ட்ல எதுவும் வேணாம், அதெல்லாம் செட் ஆகல. பேசாம ட்ரெடிஷனலா கோயிலுக்கே வர சொல்லிருங்க. மங்களகரமா பேசி முடிச்சிருவோம். ஓகேவா? கோவிலுக்கா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பையன் மாடர்ன் டைப் சார். மாடர்னா? கோவிலுக்கு அவர் போக மாட்டார் சார். ஏதாவது காஃபி ஷாப்பு, பீஸா ஷாப்னு சொல்லுங்க, உடனே வந்துருவார் சார். அப்படியா?
அப்ப சரி, காஃபி ஷாப்க்கே வர சொல்லிருங்க. சரிங்க சார், வர சொல்லிடுறேன் சார். சப்பா. என்ன தம்பி இவ்வளவு வேகமா வருது? இந்த அர்ஜுன் தம்பிக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் எதையே அட்டாக் பண்றது. ஒரு பெரிய மலை மேல மோதிரமேன்னு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி இல்ல போகுது. ஐயோ, இடுப்புல எது உடைஞ்சதுன்னே தெரியலையே. நல்லா இருக்கும் போதே என்ன ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இதுல கையும் காலும் உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யாரு பூவா தருவா? ஐயப்பா, முடியாது முடியாது, போதைக்கு எந்திரிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். ஐயப்பா, என்னது இது? தீபாவளி பர்ச்சேஸ் மாதிரி இவ்வளவு துணி. ஒருவேளை பொங்கலுக்கு இப்பவே ஜவுளி எடுத்துருச்சா? இருக்கும் இருக்கும், இருங்க வரேன், இந்த வரேன். ஐயோ, என்ன வலி வலிக்குது இந்த இடுப்பு. எப்பா தம்பி 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 தம்பி, ஐயோ காந்திமதி, இது உனக்கு தேவையா? அவன் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான், நீ குறுக்க நின்னா எக்ஸ்பிரஸ் நிக்குமா? ஆமா, அப்படின்னு தம்பிக்கு அவசரமா இருக்கும். வரேன். இன்னைக்கு வாஸ்து சரியில்லை, கொஞ்சம் இடத்தை மாத்துவோம். அர்ஜுன் சார், நீங்க இப்படி திண்டாடுறத பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் செட் ஆகுமா? பாட்டி, ஏன் இங்க நிக்கிறீங்க? ஓ, இப்பதான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? போங்க பாட்டி, நீங்க என்ன பேயா பிசாசா என் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு? ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்ல நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுக்கு முன்னாடி இங்கிட்டு அங்கிட்டு போக வர இருந்தீங்களே, அப்ப நான் உங்க எதிரில வந்தது உங்க கண்ணுக்கு தெரியல? எதிரியா இருந்தீங்க? உசேன் போல்ட் மாதிரி ஓடுனீங்களே, அப்ப நான் உங்க முன்னாடி நின்னேனே. என்ன நீங்க இடிச்ச இடியில என் எலும்பெல்லாம் அப்படியே முறிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி, என் வாய் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. வாய பாருங்க. ஓ, சும்மா சொல்லக்கூடாது. இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸும் செட் ஆகுது. நான் மட்டும் மாப்பிள்ளையா இருந்தேன்னா நானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். என்ன பண்றது? என்னடி துணி இது? குளிருக்கு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி. ஐயோ, கீழே வேற பாதி துணியை காணும் வசுந்தரா. ஐயோ, என்ன கன்றாவிடி இது? ஏன் பாட்டி, நல்லா இல்லையா? இவர்தான் எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்து போட்டுக்க சொன்னாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் கழட்டி வச்சிடுறேன். ஆல்ரெடி கழட்டி வச்ச மாதிரி தாண்டி இருக்குது. போங்க பாட்டி. ஏய், என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி சினுங்குற. பாருங்க அர்ஜுன் சார், நீங்க சொன்னீங்க தானே நான் இதை போட்டுக்கிட்டேன். பாருங்க, பாட்டி கிண்டல் பண்றாங்க. போங்க, நான் புடவைய கட்டிக்கிறேன். இங்க வாங்க, வா வா வா. பாட்டி, நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க. நீங்க சுத்த பட்டிக்காடு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இது மாடர்ன் Dress, சிட்டில இப்படிதான் போட்டு சுத்தணும். பாருங்க, வசுவ அப்படியே மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. எது மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமியா? ஏன் தம்பி, நீங்க மகாலட்சுமி போட்டோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? சும்மா ஏதாவது உடனிட்டு இருக்காதீங்க. போதும், நிறுத்துங்க பாட்டி. சோ நீங்க டெஸ்ட்க்கு எல்லாம் ரெடி அப்படிதானே? எஸ், ரெடி. நீங்க என்ன வேணா கேளுங்க. என் மனசுல இருக்கிறத
ஒளிவு மறைவு இல்லாம சொல்றேன். வாவ், தட்ஸ் குட். எப்பவுமே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக வெளிய வேஷம் போடக்கூடாது. அப்படி பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. வசு, சார் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாரு. நீ மடமடன் கேள்வியை கேளு. நீ கேக்குறேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? எப்படின்னா ரொம்ப நல்லா பாத்துப்பேன். உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். வசு செம்ம ரொமான்டிக்கா பேசுறாருல. எனக்கு என்னமோ இவர்தான் உன் வருங்காலம் தோணுது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சரி, அடுத்த கேள்வி. எப்படியும் நீங்க இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனாலும் கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் அப்பா அம்மாவை எப்படி பாத்துப்பீங்க? வசு, யூ ஆர் ரியலி கிரேட். இந்த காலத்து பசங்கள்லாம் கல்யாணம் ஆனதும் பெத்தவங்கள மறந்துடுவாங்க. ஆனா நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, ஐயோ, இவன் என்ன 5 ரூபாய்க்கு நடிக்கிறான்னு 50 ரூபாய்க்கு நடிக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா தான். அவங்கள அப்படி பாத்துப்பேன். தினமும் காலையில அவங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் வேலைக்கே போவேன். சார், சார், தெய்வமே, சூப்பர் சார். தேங்க்யூ. இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். தேங்க்யூ. வசு, வசு பாத்தியா, என்ன மாதிரி மாப்பிள்ளை கேட்டல. யூ ஆர் சோ லக்கி வசு. வசு, என்னை விட ஒரு படி மேலேயே நல்ல பொறுப்பான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்காரு. அப்புறம் என்ன வசு, இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? கல்யாணம் பண்ண பாத்துக்கலாமா? உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சார், நீங்க வசுவை கட்டிக்க போற மாப்பிள்ள ஒண்ணு என்ன 2 கேட்டா கூட தரேன். இந்தாங்க, இதையும் நீங்களே குடிங்க. 3வது வேணாலும் கேளுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வெக்கமே படாதீங்க. ஐயோ, அது இல்ல சார். அது இல்லையா? சரி, சமோசா, கட்லெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரவா? என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா? அர்ஜுன் சார் அவர்தான் பேசணும்னு சொல்றாருல்ல, அவரை பேச விடுங்க. பேசுங்க. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஐயோ, சார் பொய்யே சொல்ல மாட்டாரு. கேளுங்க. நீங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுப்பீங்களா? ஆமா. அது எப்படி சார் ஒரே பெட்ல 2 பேரும்? அது எங்க வீட்ல பெரிய கிங் சைஸ் பெட்டா, தாராளமா 2 பேர் படுக்கலாம். அதுல ஓரமா 2 பேர் படுத்துப்போம். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கூட பெட் ஷேர் பண்ணிக்கலாமே, தப்பு இல்லையே. அந்த காலத்துல பெரிய மகான்கள் கூட சொல்லிருக்காங்க சார். இல்ல வசு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்னாச்சு சார்? ஏன் இப்படி முறைக்கிறீங்க? யோ, என்ன பார்த்தா எலிசா தெரியுதா? ஒரே பெட்ல படுப்பாங்களா? கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிப்பாங்களா? யோ, யாரை ஏமாத்த பாக்குற? உன் பேச்சு கேட்டு நான் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? சார் சார் சார், கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டீங்க, எல்லாரும் பாக்கட்டும். உன்னை நம்பி நான் மோசமாக பார்த்தேன். சார் சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது தப்பா புரிஞ்சுக்கிட்டா? இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கேன். எனக்கு கல்யாணமே வேணாம், ஒண்ணும் வேணாம். சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார் நில்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சார் அர்ஜுன் சார், போனா போட்டும். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் மனசுல 1000 இருக்கு. அதுல நீங்க எதை கேக்குறீங்க? வேணா வசு, நான் ஒவ்வொரு மாப்பிள்ளையா கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரேன், நீ எல்லாரையும் துரத்தி அனுப்பிச்சிட்டு இருக்க. நீ எனக்கு மாப்பிள்ளையா இருக்கணும்னா ஒண்ணு உங்கள மாதிரியே இருக்கணும், இல்லன்னா உங்களை விட நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் ஒத்துப்பேன். ஆனா இது வரைக்கும் நீங்க காட்டின மாப்பிள்ளைங்க அந்த ஃபீலோடயே இல்லையே. நான் என்ன பண்றது? வசு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நீ கேக்குற மாதிரி ஆளு இந்த உலகத்திலேயே இல்ல, அது உனக்கே தெரியும். ஆனாலும் உன் இஷ்டத்துக்கு கண்டிஷன் போட்டு ஏதோ பிளான் பண்ற. தேவையில்லாம ஏன் நீங்க மாப்பிள்ளைய பாரு, கல்யாணம் பண்ணிக்கன்னு டென்ஷன் ஆவறீங்க? நான் கேட்டு போறேன், போதுமா? வசு, அப்படிலாம் விட முடியாது வசு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்னால என் ப்ராமிஸ மீற முடியாது. நீ என் ஃப்ரெண்டு வசு, ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறது இன்னொரு ஃப்ரெண்டோட தப்பா?
அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது சார். நீங்களாச்சு, உங்க ப்ராமிஸ் ஆச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. புரிஞ்சு போச்சு வசு, புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அவாய்ட் பண்றது. உனக்கு நல்லதே பண்ணலன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டுட்டே சுத்தணும்ல. அதானே உன் பிளான், சொல்லுடி. அர்ஜுன் சார், இப்போ நீங்க சொல்றதா ரொம்ப ஓவரா இருக்கு. நான் என்ன வில்லியா? வாழ்க்கை பூரா நீங்க கவலைப்படுற மாதிரி எதையாவது நான் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு. சரி, இப்போ நீங்க என்னங்கறீங்க? யாராவது ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? சரி, பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம். என்ன அடுத்த கண்டிஷனா சொல்லு. ஐயோ, போதும். கண்டிஷன்ஸ் போட்டா மட்டும் அப்படியே நிறைவேற்றுவீங்க பாருங்க. அர்ஜுன் சார், நான் ஒரு குடும்ப பொண்ணு சார். அப்படியா? சொல்லவே இல்ல. என்ன கிண்டலா? சரி, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா கோயிலுக்கு போவோம். அங்க யாராவது வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், பார்க்கு, அது இதுன்னு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்ப என்னதான் சொல்ல வர்ற வசு? கோயில்னா மங்களகரமான இடம். அங்க வச்சு மாப்பிள்ளைய பார்த்தா எல்லாமே சுபமா இருக்கும், அதான். ஆனா ஒரு விஷயம் வசு, அதுலயும் ஏதாவது சொதப்புனேன்னு வச்சுக்கோயேன், நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். அர்ஜுன் சார், எனக்கு என்னமோ கோயில்ல வச்சு பார்க்க போறவன் தான் ராஜகுமாரன் என் உள் மனசு சொல்லுது. நீங்க வேணா பாருங்களேன், நிச்சயமா அவன் தான் எனக்கு செட் ஆவான். வசு, அப்படியா சொல்ற? நாளைக்கே கோயிலுக்கு போறோம். அங்க உனக்கு பிடிச்ச மாப்பிளைய பாக்குற, நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். இப்பதான் வசு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் போய் தூங்குறேன், நீ தூங்கு. அர்ஜுன் சார், இந்த விளையாட்டெல்லாம் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிரும். நீங்களே உங்க வாயால உங்க காதல என்கிட்ட சொல்லுவீங்க. அந்த நாளுக்காக தான் இந்த இம்சையெல்லாம் நான் சகிச்சிட்டு இருக்கேன். அர்ஜுன் சார், நான் பக்காவா ரெடி. போலாமா? வா போலாம். அர்ஜுன் சார், நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன வசு? அழகாதான் இருக்கேன். அர்ஜுன் சார், நான் அழகா இருக்கேனா? அர்ஜுன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு தடவை நான் அழகா இருக்கேனான்னு சொல்லுங்க. நான் அழகா இருக்கேனா? வசு, ஏன் இத்தனை தடவை கேக்குற? எனக்கே டவுட்டா தான் இருக்கு. நீ அழகா தான் இருக்க, வா. இல்ல அர்ஜுன் சார், நீங்க 3 மாப்பிள்ளை எனக்காக பாத்தீங்க. நான் 3 மாப்பிள்ளையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனா நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கோயில்ல பாக்க போற மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கணும்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா பாக்க போற மாப்பிள்ளை உங்கள மாதிரி தானே பாக்க போறோம். அதனால உங்களுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. சரி வாங்க போலாம். என்ன இவ்வளவு சந்தோஷமா போறா? எப்படியோ ஒண்ணு, சீக்கிரம் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும். கொடுங்க. இந்தாங்க. யாரு பேர் காட்சி? இரு இரு. வசுந்தரா, மிருகசீரிஷ நட்சத்திரம், மேஷராசி. மேசராசி. பேஷா பண்ணிடுறேன். வசுந்தரா, மிருகசீரிஷ நட்சத்திரம், மேசராசி. அர்ஜுன் சார், நீங்க ஏன் என் பேரை சொன்னீங்க? அது சும்மாதான் வசு. எனக்கு தெரியும், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் தானே. ஆமா ஆமா. கடவுளே, எப்படியாவது வசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிடணும். என்னால ரொம்ப அலைய முடியல, இன்னைக்கே முடிச்சு கொடுத்துருப்பா. ஆண்டவா, அர்ஜுன் சார் என்ன சீக்கிரமா புரிஞ்சுக்கணும். எனக்கு அது போதும். நாங்க பிடிங்க. யார் அந்த ஜந்து? சரி வா, அங்க போய் யாராவது மாப்பிள்ள இருக்காங்களா பாப்பா. அதுக்கு இனி அவசியமே இல்ல. ஏன்?
வசு, ஹே வசு, என்ன கொடுமை இது? எது சார் கொடுமை? ஒருத்தனை 5 தேங்காய மொத்தமா அபேஸ் பண்ணிட்டாவ. அத நீ ரசிச்சு பாத்துட்டு இருக்க. பிடிச்சிருக்கு சார். எது? அவரு தேங்காய் சாப்பிடுற அந்த அழகு. அழகா? யாரு அவனா? வசு, காலையில இருந்து நல்லா தானே இருந்த வசு நீ. உனக்கு மைண்ட் எதுவும் குழம்பலையே? சார், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேக்குறீங்களா? இவரை பார்த்துட்டே இருந்தா இவரால நான் பைத்தியம் ஆயிடலாம். நீ அவனை பார்த்து பைத்தியமாகறியோ இல்லையோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் நிச்சயமா பைத்தியம் ஆயிடுவேன். அவரு என் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா போதும் சார். மத்தவங்க கண்ணுக்கு எல்லாம் அவர் அழகா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஹே வசு, அவனும் அவன் மூஞ்சியும், அவன் பேண்ட பாரு, பெல்ட் வாங்க கூட பைசா இல்லாம இருக்கான். அர்ஜுன் சார், பெல்ட்ல என்ன சார் இருக்கு? 1000 ரூபாய்க்கு பெல்ட் வாங்கி போட்டுக்கிட்டு பொண்டாட்டிய டைவோர்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. பெல்ட் வாங்க காசு இல்லைனாலும் மனைவிய ஆசையா பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப என்னதான் நீ சொல்ற? நீங்க அவரோட புற அழக பாக்குறீங்க, நான் அவரோட மனச பாக்குறேன். இருக்கிறத வச்சு திருப்தி அடையிற அவரோட கேரக்டரை பாக்குறேன். சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு தெரிஞ்ச நல்ல உள்ளத்தை பாக்குறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் சார், எனக்கு அவர் தான் சார் வேணும். அதை விட உன்னை நல்ல பாலுங்க இடத்துல அப்படியே தள்ளி விடுற, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. கட்டிக்க போறவன் நான், கட்டி கொடுக்க போறவன் நான். நீங்க இனிமே ஒரு சூப்பர் ஹீரோவை மாப்பிளையா காட்டினாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு இவர் தான் வேணும். முடிஞ்சா கட்டி வைங்க, இல்லன்னா அவரோட நினைவுகளோட காலம் பூரா நான் கன்னியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். எல்லாம் எத்தாலே எழுத்து. பாருங்க அர்ஜுன் சார், அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, எப்போ வருவீங்க ஆனந்த்? இப்போலாம் உங்க நினைப்பாவே இருக்கு. நீங்க ஜெயில கஷ்டப்படுறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ராட் ரஞ்சித் தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு வேற தெரியவே மாட்டேங்குது. சீக்கிரம் அந்த கடவுள் அவன் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடணும். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு உங்களை நான் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும். நான் கும்பிடுற கடவுள் நிச்சயமா அதை காட்டி கொடுப்பா. ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது நரகமா இருக்கு. இன்னும் 1 மாசம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் வசுந்தரா கையில மாட்டிடக்கூடாது. இந்த காந்தி பேச்சை கேட்டு அர்ஜுன் வீட்டிலேயே தங்கிட்டமே, இதனால பிரச்சனை எதுவும் வந்துருமோ? வந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். காலை நீட்டி வைப்போம். இது வேற. நின்னு தொலை. மீனாட்சி, மீனாட்சி, அது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, நான் மாடிக்கு வந்திருந்தேன். ஆனா இந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சத்தமா? என்ன சத்தம்? ஏதோ கீழே உருள்ற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. உள்ள யாராவது இருக்காங்களா பாட்டி? பாவி ரஞ்சித், உள்ள என்ன கலாட்டா பண்ணி வச்சான்னு தெரியலையே. சத்தம் வராம இருடானா அவனுக்கு புரியலையே. எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு இவனே மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஐயோ, என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஐயோ, இது என்னமா சின்ன பிள்ளை தரமான கேள்வி. அதான் வெளியே பூட்டி இருக்கே, தெரியல? பூட்டி இருக்கிற ரூம்ல யாரு உள்ள போக முடியும்? இல்ல பாட்டி, உள்ள இருந்து ஏதோ உருள்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து நின்னப்ப யாரோ நடக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இது என்னமோ சந்தேகமா இருக்கு பாட்டி. மாட்டிக்கிட்டுமே, என்ன பண்ண? பாட்டி, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் நான் படியேறி வந்தேனா, அன்னைக்கு உள்ள ஒரே சத்தம். உள்ள யாரோ கடபடா கடபடான்னு உருட்டுற மாதிரியே ஒரு சவுண்டு. எனக்கே அன்னைக்கு பயமா போச்சுன்னா பாத்துக்கேன். ஏதோ உள்ள யாரோ திருடன் தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த திருடனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன்னுட்டு இவ்ளோ பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே பூட்டை திறந்து அப்படியே மெதுவா நான் உள்ள போனா
இவ்ளோ பெரிய பூனை ஒரு டப்பாக்குள்ள தலைய விட்டுக்கிட்டு கடபடா கடபடான்னு உருட்டிக்கிட்டே கிடக்கு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் அதே பூனை தான் உருட்டி இருக்கும். சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி அத பூனைனே வச்சுப்போம். ஆனா கதவு தான் போட்டு இருக்கே, அப்ப அந்த பூனை எப்படி உள்ள போச்சு? அது கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறானே. இதுக்கு மேல அவன் எதையாவது உருட்டாம இருக்கணும். நல்லா கேட்டப்போ நான் தான் வெளியே போன பூனைய உள்ள வச்சு அப்படியே பூட்டிட்டேன். அடையேமா நீ வேற. அது சரியான திருட்டு பூனை. ஒரு இடத்துக்குள்ள நுழையணும்னு நினைச்சதுன்னு வச்சுக்கியே, அது திட்டம் போட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிரும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கேள்விப்பட்டது இல்ல? தலையாற்ற கேள்விப்பட்டிருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த பூனையை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ எதுக்குமா மாடி ஏறி இப்ப வந்த? அதான் சொன்னேனே பாட்டி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்தேன். இத பாரு மீனாட்சி, நீ வயத்து புள்ளக்காரி. மாடி ஏறி வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லு? கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்குதா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் அடிக்கடி மாடிக்கு வந்துட்டு போறது ரொம்ப பழக்கம் தானே. இத பாரு, இதுக்கு முன்னாடி எப்படியோ அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இப்ப நீ மாசமா இருக்க இல்லம்மா, அத கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோமா. இப்படித்தான் அந்த பூனை எதையாவது உருட்டிக்கிட்டு இருக்கும். நிழல பார்த்து பயந்தா கூட போச்சு. தேவையில்லாம உடம்பு மனசு ரொம்ப அவஸ்தைப்படும் மீனாட்சி. இதெல்லாம் பெரியவங்க சொன்னா நீ கேட்கணும். இனிமே இந்த மாடி பக்கம் தனியா வராத. அப்படியே உனக்கு வரணும்னா நீ என்ன கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்து நிக்க போறேன். நான் கூட்டிட்டு வரேன், புரியுதா? வாமா வா வா. ஆமாமா, பாத்துமா பாத்து, இங்க பாத்து நட, இங்க பாத்து. நீ நடக்கிறத பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்குமா. குழந்தை பத்திரமா. முதல்ல நீங்க அவரை கண்டுபிடிங்க. அவரா? ஆமா சார். இனி நான் எப்படி அவரை அவன் இவன் மரியாதை இல்லாம சொல்ல முடியும்? ஐ திங்க் எல்லாமே நல்லபடியா தான் முடியும் என் மனசு சொல்லுது சார். உள் மனசு நாசமா போக. நான் நாளைக்கே போய் அந்த தேங்காய் பறிக்கையை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். உன் மனசுல கொலிய வைக்க. அர்ஜுன் சார், தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் இதெல்லாம் சொல்லணும். எதுக்கு? அப்பதான் மனசுக்கு பிடிச்சவங்க கனவுல வருவாங்க. நீங்க எனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொன்னா அவரு என் கனவுல வருவாரு. ரெண்டு பேரும் ஜாலியா இருப்போம். எங்க எனக்காக ஒரே ஒரு தடவை என்கிட்ட ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்லுங்க. இங்க பாரு, என்ன நீ கொலகாரனா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதையா போய் தூங்கிரு. சார் சார் சார், தப்பா நினைச்சிட்டீங்க. எனக்கு தேங்காய் சாப்பிட பிடிக்காது. என்னது? தேங்காய் சாப்பிட பிடிக்காதா? சார், தேங்காய் சாப்பிடாம எப்படி சார் நீங்க எல்லாம் உயிர் வாடுறீங்க? சார், தேங்காய் தான் சார் இந்த உலகத்திலேயே அற்புதமான உணவு. டெய்லி 2 தேங்காய் சாப்பிட்டு பாருங்க, இந்த அஜித் குமார் மாதிரியே ஆரோக்கியமா பர்சனாலிட்டியா இருப்பீங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சார், மட்டக்காய படக்குன்னு உடைச்ச மாதிரி படக்குன்னு சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவு கஷ்டம்? செதறுதுங்க, சட்டுன்னு உடைச்ச மாதிரியே சொல்றேன். என்ன மாதிரியே நீங்களும் கருத்தா பேசுறீங்க சார். கருத்தா? எல்லாம் என் நேரம், என்ன பண்றது? சார், எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? அப்படின்னா இந்த உலகத்திலேயே யாராலையும் செய்ய முடியாத வேலையா தான் இருக்கும் இல்ல? ஆமா சார், ஆமா. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. 12 மணிக்கு அங்காளம்மன் கோயில 108 தேங்காய் உடைப்பாங்க. நேரத்துல அங்க போகணும், இல்ல மூடி கூட கிடைக்காது. சார் 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 சார், இருங்க சார், இருங்க சார், நான் நேர விஷயத்துக்கு வரேன். நான் உங்களை ஒரு பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போவேன். நீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லணும். யார் அவங்க? அவங்களே நான் பிடிக்கலன்னு சொல்லணும்? ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? தெரியும் சார், இந்த பொண்ணுகளால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். என்ன சார் சொல்றீங்க? அது இப்பனே தெரியல, காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இது தொடங்குது. காலேஜ்லாம் படிச்சிருக்கீங்களா? விடுங்க சார், கிண்டல் பண்றீங்களா? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. நிறைய பொண்ணுங்க என் பின்னால லோன்னு சுத்துவாங்க. அதுல சில பொண்ணுங்க என்ன டீப்பா லவ் பண்ணுவாங்க. ஆனா நான் யாரையும் சட்டை பண்ணவே மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், கோச்சுக்காதீங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும். அப்படி வா வழிக்கு. இப்ப சொல்றா, நான் என்னடா பண்ணணும்? நான் உங்களை ஒரு பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போவேன். அவளை நீங்க பிடிக்கலன்னு சொல்லணும்.
அந்த பொண்ணை ஏன் நான் பிடிக்கலன்னு சொல்லணும்? ஐயோ சார், அவளுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கா சார். அடப்பாவமே. ஏன் சார், என்ன பிடிக்கிற பிள்ளைகளை எல்லாம் நான் கட்டிக்கணும்னா எத்தனை பிள்ளைகளை நான் கட்டிக்கிறது? சரி ஓகே சார், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்க ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடுறேன் சார். சார் ரொம்ப நன்றி சார், மத்தது நான் பாத்துக்கிறேன் சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்களும் அந்த பொண்ணை லவ் பண்றீங்க. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, உன் பர்த்டேக்கு அது செட்டே ஆகல. என்னதான் பிடிச்சிருக்குதுங்கிறா. நான் வந்து அங்க வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா ஊர் விட்டு கிளியர் ஆயிடும். அதானே அவங்க உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. அதானே? ஐயோ, இவன் பேச்ச தாங்க முடியலையே. சரி சார், கவலைப்படாம போங்க சார். ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை தான் சார் கல் பண்ணணும். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எனக்கு கூப்பிட்டு போங்க. நான் அங்க வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்க ரூட்டை கிளியர் பண்ணி விடுறேன் சார். இப்பதான் சார் என் கண்ணுக்கு நீங்க அஜித் குமார் மாதிரியே தெரியுறீங்க. சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு எங்க இருக்க? அர்ஜுன் சார், நான் அவரை பார்க்க தான் வேகமா வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஐயோ சரி சரி, சீக்கிரம் வா. சரி அர்ஜுன் சார். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அட கொடுப்பா. அழகண்டா நீ. பொறாமப்படாத சார். அரை மணி தேங்காய் சாப்பிடுங்க, அழகா ஆயிடுவேன். டேய் எலிப்பல்லாம் என்ன ரொம்ப சோதிக்கிறடா. வசு சீக்கிரம் வாடி. வசு டேய் இங்க பாரு, அந்த பொண்ணு வருது.